பல பிஸ்னஸ்மேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே வரதுக்கு காரணம் பார்த்தா அவங்க ஆர்என்டி பண்ணி மாற்றம் கொடுக்கறனால மாத்திரம் தான் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. முக்கியமாக பார்த்தா நம்ம இப்போ செல்ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். 2G 3G 4G 5G வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பல ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபாதர்ன்றதை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் நோக்கியான்னு ஒரு கம்பெனி இருந்தது. இப்போ காலகட்டத்தில் அது நோக்கியான்றதை நம்ம பார்க்கவே முடியல. ஏன் அவங்க தோத்தாங்க? அவங்க கரெக்டான கம்பெனி, நல்ல இது இருந்தது, நல்லா நம்மளுக்கு யூசேஜ் நல்லா இருந்தது, பல பேர் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கிட்ட முன்னாடிலாம். ஏன் தோத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, டாப் மோஸ்ட் நம்பர் 1 தான். ஆப்பிள்லாம் வந்து இப்போதான், சாம்சங்லாம் இப்போதான், ஓப்போ எல்லாமே இப்போதான், அதுக்கு பின்னாடி வந்தது தான். ஏன் தோத்தாங்க? அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயங்களும் மாற்றம் எதுவுமே அவங்க கம்பெனியில் கொண்டு வராததுனால தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைக்கு இருந்ததை அவங்க இம்ப்ளிமெண்டேஷன்றதை அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க டிசைன்ஸில் போனாங்க தவிர, அந்த ஃபோன் மாடலில் போனாங்க தவிர, அந்த ஆண்ட்ராய்டுன்ற ஒரு விஷயத்தில் வந்த காலகட்டத்தில் அதை தனக்குள்ளே கொண்டு வராதனால தோற்று போனாங்க. அந்த கம்பெனி சிஇஓ பார்த்தீங்கன்னா அதை மைக்ரோசாஃப்டை கொடுத்துட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கலில் பேசும்போது அந்த ஸ்பீச் அவங்க கொடுக்கும்போது லாஸ்ட் ஸ்பீச்சில் நாங்கள் வந்து உலகத்திலே நம்பர் 1 கம்பெனியாக இருந்தோம், எல்லா இடத்துலையும் மேனுஃபேக்சர் பண்ணோம், எல்லாமே எங்களுக்கு இருந்தது, அவ்வளோ ஸ்டாஃப் இருந்தாங்க, நம்ம இங்கே ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் நம்பர் 1 இருந்தோம், நாங்கள் செய்கிறது வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஆண்ட்ராய்டுன்ற வந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த சாஃப்ட்வேர் அதுக்குள்ளே நாங்கள் முயற்சி பண்ணாமல் அதுக்குள்ளே நாங்கள் போகவே இல்லை. போகாதனால என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டில் எங்களுக்கு காம்படிட்டர் இருந்த கம்பெனிஸ் நிறைய பேர் வளர்ந்து, சாம்சங்லேருந்து அதுக்கடுத்து வந்து ஆப்பிள்லேருந்து பிளாக்பெரியிலேருந்து எல்லாமே உள்ளே வந்து இப்போ ஓப்போ வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, புதுசாக ட்ரை பண்ணாங்க, மார்க்கெட்டில் அது கொண்டு வரும்போது நோக்கியா தவிர தான் நம்பர் 1, நோக்கியா மாத்திரம் தான் வாங்கிட்டு இருந்த பீப்புள் அடுத்து ஆண்ட்ராய்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது நாங்கள் தோற்று போயிட்டோம், காணாமல் போயிட்டோம். அதை வந்து அவங்க மைக்ரோசாஃப்டில் விற்கும் போது தான் அவங்களோட மைண்ட் செட்டே வந்தது, நம்ம செஞ்சது தப்பு, எதுவுமே நம்ம யோசிக்கல, ஆர்என்டி பண்ணல, புரிதலே இல்லாத மார்க்கெட் இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்றது தெரியாம இருந்தனால தோத்து போயிட்டாங்க. ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தாலும் இன்னொரு டேஸ்ட் ஒருத்தன் கொடுக்குறான்னா இன்னொருத்தன் மாறுதலா புது மெத்தட் யூஸ் பண்ணி பண்ற காலகட்டம். இப்போ சாப்பிட்ற விஷயத்திலே நம்ம வந்து புதுசா இந்த சாம்பார் சட்னின்றத நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆர்என்டி பண்ணி அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது மாற்றம் பண்ணல. வாழ்க்கைக்கு நீங்க செய்ய வேண்டிய எல்லா இடத்துலையும், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலும் ஒரே மெத்தட், ஒரே மாதிரி வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. உங்களை வந்து நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும், உங்களை புத்துணர்ச்சியா பண்ணணும், உங்களை சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்க தாட்ஸை மாத்தினா மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். அவ்வளோ பெரிய நம்பர் 1 கம்பெனி இன்னைக்கு இல்லாத போது காரணம் பார்த்தீங்கன்னா, நோக்கியான்றது பேர் நல்லா இருக்கு, நோக்கியான்ற பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட், இப்போ இருக்க சுச்சுவேஷன், இந்த காலத்தில் பிறந்தவங்க கேட்டிங்கன்னா, நீ வரும் போகிற ஜென்ரேஷனில் பார்த்தேன் ஆப்பிள்ன்றத பேசலாம், நோக்கியான்றது மறந்து போயிடும், யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்படி ஒரு பிராண்ட் இருந்துச்சான்றத ஒரு ஹிஸ்ட்ரியில் இருந்த மாதிரி ஒரு மியூசியத்தில் இருக்கிற ஒரு செல்போனை வேணா இருக்கலாம், அவங்க மாத்தாதனால அவங்க தோத்து போயிட்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்குள்ள மனுஷனா இருக்க நம்ம பிறந்தவங்க அத்தனை பேரும் நம்மளுக்குள்ள இருக்கிற சில மாற்றங்கள் பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். எண்ணத்தை மாற்றணும், எண்ணம் போல் வாழ்க்கை, மாற்றம் இருந்தாதான் ஒரே வழின்றாங்க. நீங்க ஒரு மாறுதல் கொடுக்க தான் தோல்வியில இருக்கும் போது நீங்க இன்னொரு விஷயம் தோல்வி அடைங்க, இன்னொரு மாற்றம், ஆர்என்டி லைஃப்ன்றது ஒரு ஆர்என்டி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாத்திரம்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நோக்கிய மாதிரி நம்மளும் காணாம போயிடுவோம். உலகம் வந்து பெருசு, அதுல நம்ம கடுகளவு கூட நம்ம தெரிய மாட்டோம். நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நீங்க அந்த கடுகள்ல இருந்து பெருசா மேல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்குன்றத ஃபோக்கஸ்ல நம்ம போக முடியும். நீங்க ஒரு ஆர்என்டி பண்ணுங்க, நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, புதுசா கத்துக்கோங்க, புதுசா தெரிஞ்சுக்கோங்க, சொல்ல பாருங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. முக்கியமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். எவ்வளவோ பார்த்துட்டோங்க, நம்ம தோத்து போயிருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லா. இதை பண்ண மாட்டோமா, இதையாவது இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். 10 பண்ணிட்டோம், தோத்து போயிட்டோம், 11வது இதை ட்ரை பண்ணுவோம், நம்மளை மாற்றுவோம், ஜெயிப்போம், ஆர்என்டி பண்ணுவோம், சக்ஸஸ் கிடைக்கும். என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்மந்தமாகவும் இன்னும் போல் வாழ்க்கையும் பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.